ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. பொதுமக்களாகிய நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல், அதாவது பணம் வந்து எடுப்போம் நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இல்லை சேலரி அக்கௌண்ட்லேருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் எடுக்கிறதுக்கு இனிமேல் வந்து செக் புக் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேங்க்கில் வந்து ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது ஆல்ரெடி நடைமுறைக்கு வந்துருச்சு. இதை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இன்னும் ஏகப்பட்ட மக்களுக்கு இது தெரியல. ஏன்னா ஒரு சில பேங்க்கில் வந்து நீங்கள் சலான் போட்டு எடுத்துக்கலாம் உங்களோட பணத்தை. ஒரு சில பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா செக் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பணத்தை எடுக்க முடியும். ஒரு சில பேங்க்ல வந்து இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா செக் புக் இந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்துல தான் வந்து செக் புக் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து இது 2-3 கேட்டகரியில் வருது. ஸோ அது என்னென்ன கேட்டகரியில் வருது, எங்கே வந்து சலான் போட்டு எடுத்துக்கலாம், எந்தெந்த பேங்க்குக்கு வந்து நம்ம மெயினாக செக் புக் கொடுக்கணும், செக் புக் இருந்தால் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேங்க்கை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட பேங்க்கு எந்த பேங்க் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்லுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கமெண்ட்ல வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எந்தெந்த பேங்க்கில் பேசணும், எங்கே வந்து செக் புக் இருந்தால் மட்டும்தான் நம்ம பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இதோட கலந்துரையாடல் வந்து நேரடியாக அந்தந்த பிரான்ச் மேனேஜர்கிட்டயே நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க், டிஎம்பி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து டீட்டெயில்ஸ் கேட்க போகிறோம். ஏன்னா ரீசெண்ட் டைமில் இதில் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சலான்லேருந்து செக்குக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அதில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டலாம் வாங்க. சார் நமக்கு ஒரு சின்ன டீடைல்ஸ் மட்டும் சார். இப்போ நம்ம ரீசெண்டா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருந்தோம். என்ன அப்படின்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்ல வந்து கேஷ் வித்ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அது அந்த சலான் போட்டு பண்ண முடியாது, இனிமே செக் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அதை பத்தி கேட்கதான் கூப்பிட்டாங்க சார். ஆமா, செக் தான் சார் இப்போ பண்ணணும். அது எப்ப இருந்து அந்த ரூல்ஸ் வந்திருக்குங்க சார்? அது போன மாசம் வரும் சார். போன மாசத்துல இருந்து சார். அதாவது அதுக்கு ஏதாவது லிமிட் இருக்காங்க சார்? இவ்வளவு சின்ன அமௌண்ட்னா அப்படின்னா இல்ல எந்த அமௌண்ட்? எல்லாமே செக் தான் சார், எல்லாமே செக் தான். ஓ, இப்ப சப்போஸ் செக் புக் இல்லாதவங்க சார் செக் அப்ளை பண்ணிக்கிறேன் சார். ஓ, புதுசா அப்ளை பண்ணி அது வரைக்கும் எவ்வளவு நாள் சார் ஆகும்? அது ஒரு 1 வீக்குள்ள வரும். ஓ, அப்ளை பண்ணதுல இருந்து ஒரு 1 வீக்ல வந்துரும் அப்படிதானே சார்? ஆமா ஆமா சார். ஓகேங்க சார். இப்ப நம்ம 2000 எடுக்கணும்னாலும் செக் புக் வச்சுதான் எடுக்கணும் அப்படிதானே சார்? ஆமா சார், ஆமா சார். சார் இப்ப நமக்கு அது டிஎம்பிக்கு மட்டும்தான் வந்திருக்காமாங்க சார், இல்ல எல்லா பேங்க்குமே? பேங்க் டிஎம்பிக்கு வந்திருக்கு, எல்லா பேங்க்கும் இருக்கும் சார். நிறைய சொல்லிட்டாங்க. சரி சரிங்க சார். ஓகே ஓகே. மற்ற பேங்க் தெரியல எனக்கு, நம்ம டிஎம்பிக்கு வந்துச்சு. ஓகேங்க சார். இது வந்து டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆச்சாங்க? நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்களா? ஆமா ஆமா. சரிங்க சார். ஓகே. ஏன்னா எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சார் 2-3 பேருக்கு செக் புக் எல்லாம் இல்ல, அவங்க பேரண்ட், அதனால அவங்க செக் புக் இல்லைங்க சார். சோ அதனால இந்த ரூல்ஸ் ஒண்ணு வந்திருக்குனாங்க. நான் ஒருவேளை ஒரு பல்க் அமௌண்ட்டுக்கு மேல எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ரூல்ஸ் என்னமோன்னு கேட்டுக்கலாம் தான் கூப்பிட்டேங்க சார். செக் அப்ளை பண்ணிக்கலாம் சார். அப்ளை பண்ணா உங்களுக்கு வந்துடும், 1 வீக் வந்துடும் சார். ஓகே எடுத்துக்கலாம். ஓகேங்க சார். நம்ம அதுக்கு எவ்வளவு செக்ல வந்து எவ்வளவு வரைக்கும் சார் எடுக்கலாம் கேஷ்? செக் லிமிட் கிடையாது, எடுத்துக்கலாம். அதாங்க சார், லிமிட்டே கிடையாதுங்க, எவ்வளவு வேணா எடுத்துக்கலாமாங்க சார்? ஆமா. செக் புக் நம்ம போட்டு செக் வந்து ஃபில் பண்ணி எடுக்கும்போது எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் அப்படிதானே? ஆமா ஆமா. ஓகேங்க சார். ஆனா மினிமம் எடுக்கணும்னால இனிமே வந்து சலான் போடக்கூடாது, செக் புக் வச்சு செக். சரிங்க சார். ஏன்னா நம்ம இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுங்களா, சரி அப்படிங்கிற ஏதாவது ரூல்ஸ் இது ஏஜ் ஆனவங்க இல்ல அப்படின்னா சின்ன சின்ன அமௌண்ட் எடுக்கிறவங்களுக்கு இது ஏதாவது சேஞ்ச் ஆகுமான்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டேங்க சார். ஓகேங்க சார். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஓகே. அடுத்து மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ்ல நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு கால் பண்ணி கேட்க போறோம். ஸோ வாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வீரகுமார் பேசுறேன். ஜி சொல்லுங்க ஜி. சார் ஒரு சின்ன டீடைல்ஸ் மட்டும் சார். இப்போ என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு பேங்க்ல இருந்துச்சுங்க சார், அந்த தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் அப்படிங்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா சார் இப்ப ரீசெண்டா வந்து போன மாசத்துல இருந்து செக் புக் இருந்தா மட்டும்தான் கேஷ் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நியூ ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க சார். நார்மலா சலான் போட்டு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்னோட இன்னொரு அக்கௌண்ட் ஹெச்டிஎஃப்சில தான் இருக்கு. சோ அதுல கீது அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் கீது வந்திருக்காங்க சார், அதுக்காக தான் கேட்கலாம் சார் கூப்பிட்டேன். ஒண்ணும் கிடையாதுங்க, நம்மளது டிஜிட்டலைஸ்டு வந்ததுனால அந்த இஷ்யூ கிடையாது. சரி சரிங்க. லூஸ் லீஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவாய்டு. இன்கேஸ் கஸ்டமர் ஏதாவது வந்து வழியில ஏதாவது வந்து மிஸ் ஆகியோ அந்த மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கையில வந்து நம்ம இந்த மாதிரி சினாரியோல வந்து லூஸ் லீஃப் வாங்கி தானே ப்ராசஸ் பண்ணுவோம். ஆமா ஆமாங்க சார்.
அப்ப முதல்ல வச்சிருந்தாங்க. இப்ப நம்ம டிஜிட்டலைஸ் ப்ராசஸ்னால நம்மளதுலயும் கிடையாது இப்போ. சரி சரிங்க சார். ஓகே ஓகே. ஆனா அதெல்லாம் வந்து ஆஸ் பர் ஆர்பிஐ நார்ம்ஸ் பிரகாரம் வந்து இருக்கும். லூஸ் ஓகே லைஃப் ஓகே. தான் ப்ராசஸ் பண்ணலாம். ஓ சரிங்க சார். ஓகே ஓகே. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓ சரிங்க சார். ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி சரி ரூல்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி சரிங்க சார். நம்ம எதுவும் திடீர்னு எனக்கு தெரியல, HDFCல எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் அந்த மாதிரி தெரியலங்க சார். அதனாலதான் சரி கேட்டுக்கலாம். ரூல்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்க சார். ஓகே ஓகே. அப்ப அவங்க எல்லாம் மட்டும் வந்து தான் அப்படி கொண்டு மனுஷனோட இயல்பு வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்ப வேணா சேஞ்ச் ஆகலாம். அதாவது நம்ம திடீர்னு வந்து என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? ஆமா ஆமாங்க சார். நம்ம கிட்ட வந்து இன்னைக்கு பர்ஸ்ல விட்டீங்கன்னா பர்ஸ்ல வந்து எந்த பைசாவும் இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஜிட்டல் பேமெண்ட் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க சார். ஆமா ஆமா. இதுக்கு முன்னால பர்ஸ்ல காசு வச்சுட்டு போயிட்டு இருந்தோம். ஆமா அதனால சார். அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கவே வேண்டாம். சரி சரிங்க சார். ஓகே ஓகே ஓகே. ஓகே அதுக்குதான் சரி நம்ம அப்படி ஏதாவது HDFCலயே வந்திருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கதான் கூப்பிட்டேங்க சார். சரி ரைட். ஓகே ஓகேங்க சார். ஓகே தேங்க்யூ சார். பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க அப்படின்னு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து நீங்கள் சலான் போட்டு அமௌண்ட் எடுத்துக்கலாம். அதே டிஎம்பி பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து செக் புக் கொண்டு வந்தால் மட்டும், அதாவது ஒரு செக் லீஃப் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களோட பணத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சியில் வந்து அந்த ரூல்ஸ் வந்து கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல வந்து கவர் ஆகிருக்கக்கூடிய ஆக்சிஸ் பேங்க்கில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சார். சார் ஒரு சின்ன டீடைல்ஸ்க்காக தான் கால் பண்ணேங்க சார். சொல்லுங்க சார் இப்போ நம்மள வந்து இந்த கேஷ் வித்ட்ராவல் பண்றோம்ல சார், சேவிங்ஸ் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகே. ஆமாங்க. அதுக்கு வந்து நம்ம சலான் போட்டு எடுக்க முடியாதுங்க சார், ஒன்லி செக் புக் தான் செக் வேணும் போட்டு தான் இருக்குங்க சார். சார். இது இந்த ரூல்ஸ் எப்ப இருந்து இருக்குங்க சார்? சார் இது 4-5 வருஷமா இருக்குங்க சார். அப்படிங்களா? சரி சரிங்க சார். நான் இன்னொரு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குங்க சார். அதுல வந்து லாஸ்ட் மந்த் யூஸ் பண்ணிருந்தாங்க. செக் இருக்கு. ஓகேங்க சார். பிரைவேட்ல எல்லாமே செக் தான் சார். சார் புரியல நீங்க சொல்றது. இல்ல சார், கவர்மெண்ட் பேங்க்ல இப்ப கனரா பேங்க், SBI எல்லாம் போனா வித்ட்ராவல் ஸ்லிப் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே சார். ஸ்லிப் போட்டு எடுக்கலாம். பட் நம்மளது இந்த பிரைவேட் ஸ்டேஷன் எல்லாமே வந்து செக் தான் சார். அப்படிங்களா? ஆமா சார். சரி சரிங்க சார். இது எதுக்கு சார்? சேஃப்டி பர்பஸ்க்காக. சேஃப்டி, ஒன்லி சேஃப்டி பர்பஸ் ஓ, சார். சலான் வந்து யாரு வேணா வித்ட்ராவல் ஸ்லிப்ங்கிறது அது அவங்க பாட்டு வச்சிருப்பாங்க, யார் வேணா போய் கையெழுத்து போட்டு எடுத்துக்கலாம். ஆமா, ஆமா. கையெழுத்து அவ்வளவுதான். ஓ சரி சரி. அப்படி இல்ல, அவங்களோட அக்கௌண்ட்லயே நாங்க பஞ்ச் பண்ணிடுவோம். ஓகேங்க அந்த சார். நம்பர் கொண்டாட மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும் சார். அந்த ஓ அப்படிங்களா? ஓகேங்க சார். ஓகே ஓகே. நான் அதுக்காக தான் கால் பண்ணேன் சார். ஏன்னா நான் டிஎம்பில இப்பதான் புதுசா கேள்விப்பட்டிருந்தேங்க. நான் ஆக்சிஸ்ல கேஷ் எடுத்தது இல்ல, ஒன்லி ஏடிஎம் டிரான்சாக்ஷன் தான் யூஸ் பண்ணேன். அதனாலதான் சரி கேட்டுக்கலாம், அதுல இது ஏதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தான் கூப்பிட்டேன் சார். இப்போ நம்மளுக்கு வந்து 4 years இருக்கு அப்படிதானே சார்? ஆமா சார். ஆமா. சரிங்க சார். ஓகேங்க சார். ஓகே சார். அதே மாதிரி அது லிமிட் ஏதாவது இருக்காங்க சார் செக்ல போட்டு எடுக்கிறதுக்கு கேஷ்? இல்ல சார், நம்ம எவ்வளவு வேணா எடுக்கலாம். நம்ம அக்கௌண்ட் வேரியன்ட் பொறுத்து வரும், சார்ஜஸ் தான் வரும். ஓ சரி சரிங்க சார். நம்ம எவ்வளவு லிமிட், அந்த கேஷ் டிரான்சாக்ஷன் லிமிட்டை தாண்டும் போது மட்டும் சார்ஜஸ் வரும். சார்ஜஸ் வரும். ஆமா ஆமா. ஓ சரிங்க சார். ஓகேங்க சார். ஆனா மினிமமா 1000 rupees எடுக்கணும்னாலும் செக் போட்டு தான் எடுக்கணும். ஆமா ஆமா. ஓகேங்க சார். ஓகே. அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதா கால் பண்ணுங்க சார். சரி. ஓகேங்க சார். ஓகே தேங்க்யூ சார். இந்த ஆக்சிஸ் பேங்க்ல என்ன சொன்னாங்க அப்படிங்கறது கேட்டிங்களா? அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸா வந்து செக் மட்டும் தான் அலோவ் பண்ணி, அந்த செக் இருந்தா மட்டும் தான் பணம் வந்து வித்ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வந்து ஆக்சிஸ் பேங்க்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஎம்பி பேங்க்ல வந்து போன மாசம் தான் வந்து இந்த செக் இருந்தா தான் வித்ட்ராவல் பண்ண முடியும், பணம் எடுக்க முடியும்னு கொண்டு வந்திருக்காங்க. HDFC பேங்க்ல இல்ல நீங்க சலான் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க்ல கிட்டத்தட்ட 4 வருஷமா நாங்க இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையோட ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேங்க்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி இவங்க சொல்றது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க்ல எல்லாமே வந்து சலான் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைவேட் பேங்க்ல வந்து மோஸ்ட்லி ரேரா 1 or 2 பேங்க்ல மட்டும்தான் வந்து நீங்க சலான் போட்டு எடுக்க முடியும். மீதி எல்லாமே செக் கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே வந்து ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க RBI ரூல்ஸ் அடிப்படையில். ஸோ அவங்க வந்து RBI ரூல்ஸ் அடிப்படையில் வந்து இப்போ ரீசெண்டாக செக் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் பணம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அடிப்படையான மக்கள்ல இருந்து பெரிய பெரிய மக்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து இப்போ பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே தெரியாது, செக் புக்கே நிறைய பேர் வாங்காம இருப்பாங்க. ஆனால் அந்த செக் புக் இருந்தால் தான் பணம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேங்க்ல ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க யாராவது பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேங்க்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, அதே மாதிரி என்னென்ன ரூல்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க நார்மலாவே தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்க கஸ்டமர் கேர் நம்பர் கூட இருக்கும், அதுக்கு கால் பண்ணி கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் ஒரு இம்பார்ட்டன்டான சமயத்தில் நீங்க போய் பார்த்தீங்களா, ஒரு சில இடத்துல சொல்லியிருந்தாங்க ஒரு 2000 ரூபா 1000 ரூபா நீங்க எடுக்கணும் அப்படின்னாலும் டெஃபினட்டா செக் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த செக் புக்கு அப்ளை பண்ணீங்கன்னா 1 வாரம் 2 வாரம் ஆகும். அந்த மாதிரி சிக்கல்ல போய் மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் விட நீங்க இவ்வளவு நேரம் பார்த்ததுக்காக முக்கியமான ஒரு அப்டேட் நான் இந்த வீடியோல சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட தெரியாது, அதாவது கையெழுத்து போட மாட்டாங்க, கை நாட்டு அதாவது கை ரேகை வந்து வைப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கை ரேகை வைக்கக்கூடியவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஏஜ்டு பர்சன்ஸாக இருப்பாங்க, இல்லை நம்மளோட பேரண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து கை ரேகை தான் வச்சுருப்பாங்க. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் வந்து ஓப்பன் பண்ணும் போதே கை ரேகை வச்சு தான் ஓப்பன் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மூலமாக தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து செக்கை எப்படி ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சலான் போட்டு எடுக்கிற பக்கம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த செக் போடுற பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் வைக்கிற ஒரு மிஷின் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கையெழுத்து போடாமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போதே கைரேகை வச்சாங்க யார் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த பயோமெட்ரிக்கில் கைரேகை வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ், எவ்வளோ அமௌண்ட் எடுக்கணும், எந்த அக்கௌண்ட்டில் இருந்து அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆகும். அமௌண்ட்டை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் இந்த எல்லாமே ஓகே, டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகே, நான் இந்த அமௌண்ட் எடுக்க போறேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு கைரேகை வைக்கணும். 2 தடவை கைரேகை வச்சுட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு அமௌண்ட் கேட்டீங்களோ அந்த அமௌண்ட் வந்து ப்ராசஸ் பண்றாங்க. அந்த ப்ராசஸ் பண்ணி அப்ரூவல் எல்லாமே ஆகி நீங்க கையில அமௌண்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு கைரேகை வைக்கணும். 3 தடவை உங்களோட கைரேகை வைக்கிறாங்க. சில பேங்க்ல வந்து 4 டைம் கூட இந்த கைரேகை வச்சு அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒன்று வந்து சலான் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு. இது கவர்மெண்ட் பேங்க்ல வந்து மோஸ்ட்லி இருக்கு, பிரைவேட் பேங்க்ல கிடையாது. பல பிரைவேட் பேங்க்ல சலான் போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் நிறைய பிரைவேட் பேங்க்ல வந்து இப்போ வந்து செக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் செக் புக் யாராவது வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட பேங்க்ல என்ன ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. திடீர்னு போய் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து செக் புக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே ரிஸ்க்காக போயிடும். ஸோ ஆர்பிஐ இந்த மாதிரி நியூ ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக பேங்க்கும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உங்களோட பேங்க்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எமர்ஜென்சிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கைரேகை வச்சு எடுக்கக்கூடிய ஆப்ஷன் கூட இருக்கு. ஸோ அது வந்து உங்களோட பேங்க்ல அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு லிமிட்டுக்கு மேலே, அதாவது பேங்க்ல நீங்கள் வந்து செக் போட்டு அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் உங்களோட அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லி இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அமௌண்ட் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட லிமிட்டை மட்டும் தாண்டும் போது உங்களுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. 50 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா இந்த மாதிரி சார்ஜஸ் வரும். ஸோ அந்த சார்ஜஸ் அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோக்குள்ளே எடுத்தால் எனக்கு சார்ஜஸ் இல்லை அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. சாதாரண ஏழை மக்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது எல்லாத்துக்குமே தேவையான வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.